என்ன, ஷூட்டிங்னா என்ன, போஸ்ட் ப்ரொடக்ஷன் என்ன, இப்ப என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, ரிலீஸ் எப்போ அப்படிங்கறதெல்லாம் சொன்னீங்கன்னா அணில்களுக்கு புரியறதுக்கு இல்ல வாய்ப்பு ப்ரோ, இவர் சொன்ன முன்னைக்கு நல்ல உதாரணம். வீடு கட்டுறீங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் ஆகும், அது நீ கட்டுறதுக்கு இருக்கு. ஏங்க ஒரு அதெல்லாம் மாசம் வீடு ஆகுமா? காட்டுறவனுக்கு இவனே அப்படி ஏங்க இப்ப நீங்க அதெல்லாம் இவன்ட்ட ப்ரோ கேட்டு வீடு அதெல்லாம் கட்டுறதுன்னா அதெல்லாம் அவனுக்கு மண்டையில ஏறாதுங்க ப்ரோ. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏறாது. பட கலெக்ஷன், பட்ஜெட், சம்பளம். ப்ரோ வீட்டு கட்டுறதே உண்மை ப்ரோ. இப்ப ரீசெண்டா இப்ப பார்த்தேன், இந்த ஸ்கோல் நம்ம பார்த்தேன். அந்த கிராக் ஏ இருக்குல்ல, அதை கேட்டுட்டு இருக்காங்க வாரிசு பெஸ்டா துணிவு பெஸ்டா கேட்டுட்டு இருக்காங்க. அது அரப்பன் துணிவு நீங்க பெஸ்ட் இருக்குது, நீங்க டெலீட் போட்டதே பண்ணிருக்காங்க, நீங்க ட்வீட்லாம் டெலீட் போட்டதே பண்ணிட்டு இருக்காங்க. குரூப்ல அமைச்சிருக்கேன் பாருங்க, நிறைய இருக்கு. நான் அதை எடுத்து அனுப்புறேன். அந்த கேனர் கொடுத்த முழு அதெல்லாம் விவரம். எதுக்கே எடுத்தாச்சு. நான் சொல்றேன் எல்லாம் போட்டாலும் புரியாது இவனுக்கு விடு. இல்ல இல்ல அது சொல்லியாச்சு. இல்ல நான் இல்ல போடுறது பேசியிருந்தா வந்து நம்ம மக்கள் யூஸ் கட் பண்ணிட்டீங்களா? கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரே வந்துட்டாரு, நிமிஷம் ஒரே இருங்க. நிமிஷம் ஒரே நிமிஷம் அமைதியா இருங்க. அதுல பேசி வந்து முடிச்சு கிட்ட லென்த் வந்து 269 கிலோமீட்டர் நீளம். ஆனால் தொகை 3220 கோடி. அதுல வந்து கம்ப்ளீட்டட் லென்த் 523 கிலோமீட்டர் நம்ம வேலையை முடிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட அதுக்கான தொகை 3220 கோடியில 1903 கோடி செலவு பண்ணி பணிகள் நிறைவு பெற்று இருக்கிறது. கோவளம் பேசின் ஜெர்மன் வங்கியில் 360 கிலோமீட்டர் நீளத்திற்கு 1714 கோடி மதிப்பீட்டில் 162.72 கிலோமீட்டர் வேலை பணி முடிந்திருக்கிறது. அதுல செலவான தொகை 220 கோடி. 220 கோடியே 24 லட்சம் செலவாயிருக்கிறது. ஆக அவங்க சொல்ற 4000 கோடின்னு சொல்றாங்கல்ல, இதுலயே 5900 கோடி. 5900 கோடின்னா இந்த 5900 இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. பணம் செலவாயிருக்கிறது 2000 கோடி தான் செலவாயிருக்கு. 5000த்துல இன்னும் மிச்சம் இருக்கு. அது STMF அதுல வந்து 59.49 கிலோமீட்டர் நீளத்துல 232 கோடியில செலவு செஞ்சு 47.78 கிலோமீட்டர் முடிஞ்சு 68.35 கோடி செலவு பண்ணியிருக்கோம். ஆக இந்த 6000 கோடி 5166 கோடி தொகையில இப்ப செலவு பண்ணியிருக்கிறது வந்து 2100 கோடி தான் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் இருக்கு, வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எவ்வளவு இது பதில் சொல்லியாச்சு. இருங்க, இப்ப பதில் சொல்லியாச்சு. அடுத்த கேள்வி நம்ம போறோம். மான்ஸ்டர், இப்ப நீங்க சொல்லுங்க மகளிர் உரிமை தொகை. இத பதிலா இல்லையா? நான் தான் கன்சிடர் பண்ணோம். நீ பதில் நான் பதில் நீ ஏத்துக்காம போ. நான் உனக்கு பதில் சொல்லி இருக்கிறேன்ல. கீழே நீ அடுத்த கேள்விக்கு ஒரே நிமிஷம் சாரிங்க, எல்லாரும் அன்மியூட் பண்ணாதீங்க. அவர் அன்மியூட் பண்ணிட்டோம், ஓகேவா? இது வந்து அமைச்சர் கோரிய ஒரு விவரம். சொல்லிக்கிறேன். ஒரே நிமிஷம். அதான் அவர் துறை சார்ந்த அமைச்சர் சொல்லிருக்காரு. இது தப்புனா இதுக்கான டேட்டாவை மட்டும் எடுத்து போடுங்க, அது நம்ம பேசிக்கலாம், அவ்வளவுதான். 10 ரூபா செலவு பண்ணா சொல்றல, இத்தனை கிலோமீட்டருக்கு 400 கோடி, இத்தனை கிலோமீட்டருக்கு 200 கோடி, அதுக்கு ஒரு டேட்டா சொல்லு. நீ வாயில எல்லாம் சொல்ற. அதுதான் இப்ப சொன்னாரு. இல்ல சாரி சார், டான் சொல்றேன். நீ ஒரு விஷயத்தை வந்து இன்ஃபர்மேஷன் குடுக்குறேனா வாயில எல்லாம். சரி, உனக்கு எப்படி வேணும் டேட்டா? உனக்கு எப்படி வேணும் டேட்டா சொல்லுங்க. இது ஒரு நிமிஷம், உங்களுக்கு டேட்டா எப்படி வேணும்? அமைச்சர் சொல்றது ஒத்துக்க மாட்டீங்க. அப்புறம் வெப்சைட்ல இருக்கிறதும் கவர்மெண்ட் வெப்சைட்ல இருக்கிற PDF அது படிக்க மாட்டீங்க. நீட்டு கூட தான் ஒரு நேரத்துல ஒரு டாபிக்ல நின்னுங்க மாஸ்டர். புரியுதா? ஏத்துக்கணும். ஏன் நாங்க ஏத்துக்க மாட்டோம்னா இப்படிதான் கதை கொடுத்துட்டு வந்தீங்க, அதனால ஏத்துக்க மாட்டோம். சரி, டேட்டா உங்களுக்கு எப்படி வேணும்? உனக்கு எந்த மாதிரி ரிப்ளை வேணும்? அதான் ஹரப்பன் கேட்டதா, உனக்கு எந்த மாதிரி ரிப்ளை வேணும் சொல்லு. இது ஏத்துக்க மாட்டேன். சரி, நான் எந்த மாதிரி ரிப்ளை நான் ஸ்பேஸ் போடுறேன், நீ வந்து அங்க வந்து நான் தெளிவா தான்டா பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, தெளிவா கேக்குறேன் மான்ஸ்டர், தெளிவா கேக்குறேன். உங்களுக்கு எந்த மாதிரி டேட்டா கொடுத்தா ஒத்துப்பீங்க? இல்ல எதை கொடுத்தாலுமே ஒத்துக்க மாட்டீங்களா? நீ இந்த இல்ல வாய் வழியா வேணாம், டாக்குமெண்ட்ஸா சொல்லு. சரியா? எல்லாருமே பேசாதீங்க. பண்ணுவாரு
மான்ஸ்டரும் டாக்குமெண்ட் தானே கேக்குறாரு, நான் ஆசைப்பட்டு என்ன கேக்குறாரு, சொன்னேன்னா, நீ கொடுத்துருக்கீங்க. ப்ரொஃபசர் நான் ஸ்டூடெண்ட் நினைச்சு இங்க பேசிட்டு இருக்காத. நீ சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு எதுவுமே சொல்லல. நான் கேட்ட இல்ல அப்ப யாராவது ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட் பேசணுமா? கீழே வச்சுட்டு இவங்க உட்கார அதெல்லாம் அந்த அந்த வெப்சைட் படி கார்டு வீடியோ அசிங்கமா ஆர்டர் போட்டிருக்காத. உனக்கு என்ன உனக்கு என்ன ப்ரோ உன்னை பேசுனா தற்கொலை பேசினா நினைச்சுதான் பேசிட்டு இருக்கோம். உன ஸ்டூடெண்டா நினைச்சுதான் கேட்டேன். பேசல. உன தற்கொலை நினைச்சு இல்ல பேசிட்டு ஹக்கி இருங்க, ஒன்னே ஒண்ணு அவர் சொல்லிடுறேன். அறிவாளியாவே இல்ல இருந்து ஹக்கி ஒரே நிமிஷம். இப்போ உனக்கு வந்து வீடியோ சொன்னா அந்த துறை அமைச்சர் பேசுனாங்கன்னு சொல்லி அதை ப்ளே பண்ணி காமிச்சோம். டேட்டா மேல ஹரப்பன் ஷாட் இதை தாண்டி டாக்குமெண்ட் இந்த மாதிரி வீடியோ 10 இந்த வீடியோ பேச எல்லாம் முடியா டாக்குமெண்ட்ட போட்டு விட்டுரு. நான் மாஸ்டர் புதுசா நீ கேளியா முதல்ல ப்ரொஃபசர் நாங்க ஸ்டூடெண்ட் ஒரே ஒரே இல்ல 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 புரியுதா? கைஸ் 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 நீ அப்பயாவது யாருமே accept பேசாதீங்க. பண்ணுவியா? இல்ல இது வந்து கதை திரைக்கதை அப்படின்ட்டு போயிருவியா? அதுக்கும் டாக்குமெண்ட் நாங்க ஷேர் பண்ண ரெடி. சென்னை கார்ப்பரேஷன்ல இருக்க இல்லனா டாக்குமெண்ட் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மென்ட் வெப்சைட்ல போடலாமா மான்ஸ்டர்? அதுல அவன் வந்து படிக்க டாக்குமெண்ட் தெரிய இல்ல இல்ல தற்கொலைங்க. எல்லாருமே பேசாதீங்க. அதை ஒரே முதல்ல நிமிஷம். கேளுங்க, அதை முதல்ல கேளுங்க. டேய் படிக்க தெரியுமா உனக்கு? மான்ஸ்டர் படிக்க தெரியுமா? மான்ஸ்டர் இப்ப படிக்க தெரியுமா சொல்லு. சென்னை கார்ப்பரேஷன்ல இந்த டேட்டா இருக்கு, எடுத்து தரேன். இப்ப நீங்க உங்க வாயால படிக்க ரெடியா? படிக்க தெரியுமான்னு கேட்டு இருக்கீங்களா மான்ஸ்டர்? ஏண்டா மியூட் போட்டு இருங்க. இருக்கீங்களான்னு கத்தனா என்ன ஏங்க எல்லாம் உங்களுக்கு தாங்க வாய்ப்பு சரி இங்கயா. நான் அததான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். நீங்க ஆர்டர் போடுறதெல்லாம் நான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீ போடு, நாங்க அதேதான் நீ ஆர்டர் போடுறத நாங்க செய்ய முடியாது. டேட்டா கொடுக்குறேன்னு சொல்றாங்க மாஸ்டர். அத படி, நீ படி. ரொம்ப 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 இதாகுது. இருங்க, ஏங்க யார் நீங்க யாருக்கு ட்ரிகர் ஆவறீங்க நீங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் ஒரே இருங்க நிமிஷம் கேளுங்க. மாஸ்டர், யார் ஒரு இப்ப நான் இப்ப டேட்டாவே எடுத்து கொடுத்துறேன். அவரு கொடுத்த பிடிஎஃப் எடுத்து கொடுத்துறேன். ஓகேவா மாஸ்டர்? நீங்க தான் ஆர்டர் போடுறீங்க. ஓகேவா? உங்க ஆர்டர் நாங்க மதிச்சு நீங்க போட்ட ஆர்டர் நாங்க மதிச்சு நாங்க உங்களுக்கு ஷேர் பண்றோம். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் அதுக்கு எங்களுக்கு படிச்சு காமிச்சிருங்க. ஓகேவா? இது தப்பு இல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லன்னு நீங்க சொல்லிடணும். அவ்வளவுதான். ஓகேவா? அவ்வளவுதான், முடிஞ்சு. கீப் இட் சிம்பிள். அவ்வளவுதான். டாக்குமெண்ட் எடுத்து போடுறோம். ஏய் மியூட் போட்டு நீ பேசுறதுக்கு நீ தனியாவே பேசு. என்ன எதுக்கு டாக் பண்ற? நீ மியூட் போறதுக்கு எதுக்கு டாக் பண்ணி? சாரிங்க மியூட் போட்டதுக்கு. இவ்வளவு மியூட் போடுறா? இல்ல மாஸ்டர் ஓவர்லாப் ஆக கூடாதுன்னா மியூட் போடுறாங்க. அத கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இல்ல. நான் இன்னொரு விஷயம் எனக்கு நிறைய ஆபீஸ் கால் வருது. நான் அட்டெண்ட் பண்ணிட்டு போக வேண்டிய வேலை இருக்கு. இருங்க ஏங்க கெட்ட வார்த்தை யாருங்க பேசுறது? இப்ப தூக்கி விட்டுருவாங்க தயவுசெய்து. வராங்கன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்லுவானுங்க அவனுங்க? ஐயோ, அவன் என்னமோ சொல்லிட்டு போறான். என்ன பெரிய ஆபீஸ் கால் இருக்குன்னா போய் தொலையண்டா. நீ எனக்கு கீழே இறக்கி விடுங்க ஒரு நிமிஷம். இல்ல மாஸ்டர், உன்னெல்லாம் ஒரு ஆபீஸ்ல வச்சு தற்கொலை, உன்னெல்லாம் ஒரு ஆபீஸ்ல ஏங்க அவன் வந்த வேலையை சக்சஸ்ஃபுல்லா பாத்துட்டு போறான். வந்து டைவர்ட் பண்ணான். ஓடி போயிட்டான். ஒருத்தர் பேசுங்க. கருப்பு சொல்லுங்க. இது வரைக்கும் வந்து எத்தனையோ டிவி பேசுனதே இல்லையா? வந்த உடனே பெரிய சவரா பேசிட்டு இருக்கோம். ஏதோ நீங்க அவன்கிட்ட பதில் கொடுத்து ஒட்டுறதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. இந்த நாய்க்கு பதில் தர வேண்டிய அவசியம் இல்ல. வந்து ஒரு பேச வக்கீல நாய்க்கு ஆபீஸ் கால் வந்து என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு நிமிஷம் இது வரைக்கும் வந்த தாவே கேட்டதுலாம் முதல்ல டேட்டா சொல்றப்ப சொல்லுங்க கேட்கறேன்னு சொல்லியிருக்கான். முதல்ல நீங்க சொல்றப்ப நீங்க சொல்லுங்க எனக்கு ஒரு கால் இருக்கு போறேன்னா அம்புட்டு குமுறு புண்டியா போறேன். நீங்க ஏதோ அவனுக்கு சொல்றேன். ஒருத்த வந்து 5 நிமிஷம் இருந்து பேசுவானா இல்லையான்னு ப்ரிடிக்ட் பண்ணிட்டு அவனை இல்லன்னா போட்டு மிதிச்சு அமுச்சு விடுனீங்க. அவன்கிட்ட உட்காந்து கேளுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க உட்காந்துக்கிட்டு. ஓடி போய் எல்லாரும் கத்திக்கிட்டே இருந்தா அப்புறம் என்னையா பண்றது? சும்மா அப்புறம் ஸ்பேஸ் போடுறதே வேஸ்டியா? அவன் பண்ணதான் செய்வான். இப்ப விடுங்க. இப்ப எல்லாரும் இப்ப அவன் போயிட்டானா? இப்ப அவன் போயிட்டான். 30 செகண்ட்ல இப்ப மேல இருக்கிறவங்க கீழே போய் லிசனர்ல உட்கார போறீங்க. அப்புறம் எதுக்கு? இல்ல பிளாக் பேண்டர் மினிஸ்டர் சொன்னதையும் கேட்க மாட்டேன்னா அவங்ககிட்ட என்னத்த பேசுவீங்க நீங்க? வேற யாரும் சொல்லலாம் அவனுக்கு? வேற யாரும் டீடைல் நம்மளா டீடைல்
ஐயா இங்க பாருங்க, இப்ப நான் தான் மியூட் போட்டேன். தயவு செஞ்சு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. எல்லாருமே ஒரே நேரத்துல பேசணும். எல்லாருக்குமே ஒரே விஷயத்த தான் பேச வரும். ஆனா எல்லாரும் ஒரே நேரத்துல பேசணும். அந்த நேரத்துல மியூட் போட வேண்டியதான் ஆயிருது. அவனும் பேசுறது கேட்க மாட்டான், நம்ம ஆட்களும் கோவப்படுறீங்க. அப்ப இது மாதிரிதான் பண்ண முடியும். ஸ்பேஸ் இப்படிதான் போகும், வேற வழி இல்ல. யாரு நீங்க கோவஸ்ட் இருந்தாலும் இதான் நடக்கும். ஐயோ அது நீங்க ஓகே, தான் அதை புரிஞ்சு ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். இந்த ஸ்பீக்கர் பேசுறது நீங்க தான் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். அப்படி வயலேட் பண்றது கீழே இறக்கி முதல் streamline ஸ்ட்ரீம்லைன் பண்றது. பண்றதுக்கு நிறுத்துங்க, நான் நிறுத்தணும். அப்புறம் தானே யார் பேசுறது ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியும். ஐயோ யாருமே பேசலையா பிளாக் பந்தர் ஹோஸ்ட் நீங்க தான் மியூட் பண்ணி கூட வந்து பேசிட்டே பாவிகளா. இருக்கீங்க. நீங்க தான் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். சரி விடுங்க. ஸ்பீக்கர்ல யாரு பேசுற? நீங்க 3 பேர் தான் மாத்தி மாத்தி மியூட் போட்டு பேசிட்டே இருக்கீங்க. இல்ல அண்ணன் ஒழுங்கா பேச கருப்பு மாட்டேங்கிறீங்க. திட்டுறான். இல்ல கருப்பு அவங்க மியூட் போறதெல்லாம் தவிர்க்க முடியாது. நிறைய இன்ட்ரப்ஷன் இருந்துச்சு, அதெல்லாம் சொல்றதுக்கே இல்லை. ஆனா அதுதான் பிரச்சனை. ஹோஸ்ட் முதல்ல இங்க பாரு, இங்க ஒரே நிமிஷம் கருப்பு ஒண்ணு சொல்லிக்கிறேன் கருப்பு உனக்கு, சரியா? இங்க ஸ்பேஸ்ல ஒண்ணு நடக்குதுன்னா ஹேண்டில் பண்றவங்க பண்ணுவாங்க. அவனை அவன் பேசி நிக்கிறான், இவனையா கூப்பிட்ட நீ, வேணாண்டா விட்டுறாங்க. ஒரு 10 நிமிஷம் போனா அதுக்கப்புறம் அவனை இங்க இருக்கிற எல்லாரும் கான்வர்சேஷனே தொடங்கல. அவனுக்கு வந்து ஓடி போறதுக்கு அவன் ரீசன் தெரிவிட்டு இருக்கான். அது வந்து வெயிட் பண்ணுங்க, இருங்க உங்களுடைய இது கேட்கறதுக்கு. வாங்க சித் வாங்க. அப்புறம் என்னப்பா அதை விட நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி கருவாடு கஞ்சி தான். இல்ல அதுக்கு முன்னால ஹாக்கி பிளாக் பேந்தர் நேத்திக்கு நான் ஏன் வெளியேறினேன்னு கூட நான் சொல்லிடுறேங்க. அந்த எமினம்ங்கிறவரு ஒருத்தர் என்ன தோழர்னு கூப்பிட்டதுக்காக அவர் வந்து பெண்களை இழிவா பேசி அதுக்கப்புறம் வந்து சாதிலாம் இழுத்து பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. அது என்னன்னு சொல்றீங்க. அவர் ஸ்பேஸ்லயே இல்ல, அவர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அவர்கிட்ட பேசுங்க. கீழே தள்ளி விடணும். வெறுப்புமை அவனை பிளாக் பண்ணிடுங்க சித்து, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அந்த கான்வர்சேஷன். அது ஓகேங்க. நான் வந்து எவ்வளவு வாங்க போங்க அவை நாகரிகத்தை வந்து உச்சத்துல வச்சு எப்பவுமே பேசுறேன். எங்கேயாவது வந்து வாயா போயான்னு கூட நான் இங்க பயன்படுத்தினல. அவர் வந்து ஒருத்தர் என்ன தோழர்னு கூப்பிட்டுட்டாரு. அவரோட ரத்தம் அவ்வளோ பொங்கி சாதி பெண்கள் எல்லாரையும் இழிவுபடுத்தி எங்கெங்கயோ போயிட்டாரு. அதுதான் எனக்கு வந்து நீங்க தானங்க மாடரேட்டரிங்க. நீங்க பிளாக் பண்ணிட்டாதான் நீங்க இருக்கிற ஸ்பேஸ்ல அவன் வர முடியாது. நான் பிளாக் பண்ணிட்டா நான் இருக்கிற ஸ்பேஸ்ல வர முடியாதா? அது எப்படிங்க? ஆமா, நீங்க உங்களுக்கு கோவஸ்ட் கொடுத்துறேன், அவன் வர முடியாது. நீங்க பிளாக் பண்ணிட்டு போங்க. ஒருத்தன் அவன் என்ன கிள்ளிட்டான் என்ன திட்டான்லாம் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா நான் என்ன பண்றது? உங்களை திட்டான்லாம் இல்ல, அதுதான் நாகரீகத்தை கடைபிடிக்கிற ஒரு அழகா அப்படின்னு நான் கேக்குறேன். வந்தா இந்த மாதிரி சோசியல் மீடியால 10 பேர் இருக்கதான் செய்வான். உங்களுக்கு பிடிக்கலையா அவனை பிளாக் பண்ணிட்டு போங்க. விஜய் ரசிகர் கூட தான் நிறைய பேசுறான். அதை இப்ப வந்தவன் பேசிட்டு போனா நீ பொறுப்பேத்துப்பீங்களா? நான் அவனுக்கு பொறுப்பேத்துக்கலங்க. அப்புறம் எதுக்கு எங்கள்கிட்ட சொல்றீங்க? உங்களுக்கு பிடிக்காதவன் உங்களை திட்டானா பிளாக் பண்ணிட்டு போங்க. அடிக்கடி ஹோஸ்டா வராங்கல்ல, இங்க ஸ்பீக்கரா வராருல, அதுக்கு தான் நான் சொல்றேன். நான்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்கு. நீங்க கூட தான் வரீங்க. இப்ப கூட தான் ஒருத்தன் வந்து கதறிட்டு போனான். அவனுக்கு என்ன பண்ணுவீங்க? இல்ல பிளாக் பேந்தர் அந்த வேலன் யாரோ ஒருத்தர் விஜய் ஃபேன் வந்திருக்கு. பேசுங்க வேலன். வேலன் இருக்கீங்களா? பேசுங்க வேலன். வேலன் பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு வாங்க. இல்ல வேலன், நீங்க எங்க போயிடாதீங்க. பேந்தர் டென்ஷன் ஆகாம கேளுங்க. டென்ஷன் ஆகிறது இல்லையா? நம்ம பசங்க நான் சொன்னா கேட்பாங்கன்னு நம்பி என்கிட்ட சொல்றாப்புல அவரு. நம்ம பசங்க நம்ம மியூட் போகணும்னு சொன்னாலே போக மாட்டாங்க. இதுல என்ன வந்து கேளுன்னா இல்ல, இது ஒரு பேட்டர்ன் இருக்கு. மேல வந்து ஸ்பீக்கர் வாங்கி கை தூக்கிட்டு கீழே போயிடுறது. நானும் அதை பண்றேன் பேந்தர், என்னையும் இதே மாதிரி அடிச்சு விடுங்க. அதுக்கு என்ன தெரியுமா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருவானுங்க. நான் பேச போனேன் என்னை இறக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லி போய் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காட்டிப்பானுங்க. அங்க லூசு பசங்க. பண்ணட்டும் இப்ப அது இல்ல பண்ணட்டும் இப்ப அதனால என்ன இருக்கு? என்னவோ பண்ணிட்டு படிப்பு அதனால ஏதாவது ஆக போதா? கீழே 100 பேர் உட்காந்து கேட்டிருக்கான், அவங்களுக்கு தெரியும் எவன் கோமாளின்னு. நான் லிஸ்னருக்கு போறேங்க. சபாவை எடுங்க, கை காமிக்கிறாப்ல. சபா இருங்க, நான் இன்வைட் பண்றேன். ஓகே சித், நன்றி. ஆமா, எதுக்கு வேலை வந்தீங்க?
இத சொல்லலாம் தான். அதான் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாரு. கம்ப்ளைண்ட் வார்டன் கம்ப்ளைண்ட் வார்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஏன்னா சொல்லுங்க, சித்து இந்த நாகரிகத்தோட அழகு கீழே தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா பெரிய நாகரிகத்தோட அழகு தவறான தவறான விஜய் ரசிகர் நாகரிகத்தோட அழகுலாம் நீ வந்து டேட்டா ஒரே நிமிஷம் நீ இல்ல இல்ல கிளம்புறேன்னு சொன்ன, தவறான போயிட்டு வரேன்னு சொன்ன, பித்து ஓகேன்னு சொல்லிட்டான், திரும்ப எதுக்கு புலம்புற? பேந்தர் ஒரே நிமிஷம் இருங்க பேந்தர். அவர் தப்பான தகவல் சொல்றாரு. நேத்து வந்து உங்க இல்லாத கட்சி ஒரு வரலாற பேசிட்டு சித் நான் பேசுறது கேக்குதா இல்லையா உங்களுக்கு? கேக்குது, இருங்க சபா இருக்கு. சொல்லுங்க. சித் அதாவது சேமணிகண்டன் உங்க தோழர் தான் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு பார்ப்பனரை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, அவர் அப்படிதான் சொல்லுவாருன்னு சொன்னதுக்கு தான் எங்க திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லும் போது அவர் என்ன சொன்னாருன்னா, சேமணிகண்டன் என்ன சொன்னா, தோழர்னு உங்களை சொன்னாரு. அப்பதான் அது கொஞ்ச அவருக்கு நேரத்துக்கு பிடிக்கலங்க. ஒரே நிமிஷம் இருங்க முடிச்சிடறேன். நீங்க ஒரு நடுவில் பார்ப்பனரை இப்படி இன்டரப்ட் தோழமைன்னு பார்க்க பண்ணாதீங்க முடியுமா? இன்டரப்ட் பண்ணாதீங்க அப்படிதான். இன்டரப்ட் பண்ணாதீங்க இல்ல இல்லங்க, நீங்க எவ்வளவு இன்டரப்ட் பண்ணி பண்ணாதீங்க. பேசுறீங்க? நான் பேசினதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. இன்டரப்ட் பண்ணாதீங்க இன்டரப்ட் நீங்க பண்ணாதீங்க. எவ்வளவு இன்டரப்ட் பண்ணி பேசுறீங்க? டெக்கோரம் டெக்கோரம் சேது டெக்கோரம் டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுங்க. டெக்கோரம் சேது உங்களுக்கு டெக்கோரம் தெரியும்ல உங்களுக்கு. சரிங்க, நான் மியூட்ல போறேன், அப்ப நீங்க மியூட்ல இருங்க கொஞ்ச நேரத்துக்கு, நான் பேசி முடிகிற வரைக்கும். அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு பார்ட்னரை கூட்டு வந்து பேசினா பார்ட்னர் மைண்ட் செட்ல தான் பேசுவான்னு எங்கள்கிட்ட சொன்னாரு. அப்ப சித்து கிடையாது, ஓகேவா? உடனே என்ன பண்ணாருன்னா, சேமணிகண்டன் திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லும்போது, சித்து வரும்போது திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லும்போது, அப்படி சொல்லும்போது, தோழர் நான் உங்களை அப்படி சொல்லல தோழர்னு சொன்னதா, பச்சையா ஏன் போய் சொல்றேன்னு சொன்னதுக்காக தான். ஏன் உன்னால பார்ட்னர்னு அந்த ஆளை மூஞ்சி முன்னாடி சொல்ல முடியாதா? அதனாலதான் அவர் கொந்தளிச்சாரு. அதை நீங்க பார்ட்னர்ன்ற ஒரு வார்த்தை சாதி சொல் கிடையாது. அவர் என்ன சாதி சொல் சொன்னாருன்னு நீங்க சொல்லுங்க. இல்லைன்னா அவருக்கு பாந்தர் சொன்ன மாதிரி நீங்க பிளாக் பண்றீங்க. நான் அவரை பிளாக் பண்ணிட்டேங்க, அது பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க வந்து ஒரு அலிகேஷன் வச்சீங்கல்ல, அந்த அலிகேஷன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து நீங்க எங்க வேணா கிளம்புங்க. எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுக்க தேவையில்லைங்க. பார்ப்பனருக்கு ஒரு சாதி சொல்லி இல்ல அந்த ஆளு புலம்பணும். அது கூப்பிடுறது எவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயம். இதுதான் உங்க முற்போக்கிய அரசு. ஆமாம்பா, இருப்பா இருப்பா கொஞ்சம் இருப்பா. தவறி செய்யற இந்த ஆளு புலம்பணும். நீ என்ன பாப்பான்னு திட்டேன்னு அழுகணும். அதுக்கு ஒரு 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 கேப் கிடைக்கும்னா அந்த விஷயத்தை எடுத்துட்டு மேல இதானாங்க சாதிய பேரை வச்சு. ஆமாங்க, சாதிய வந்து பாப்பாத பையன் எப்படி மாறிச்சு? பேந்தர் நீங்க வேணா இருக்கலாம் உங்களைய, அது இங்க வந்து ஏற்கப்படலாம். ஆனா வந்து இங்க வந்து பேரை வச்சு சாதியை வச்சு நீங்க டவுட் தானே கேட்டீங்க, கேள்வி தானே கேட்டீங்க. அது வந்து இதுதான் உங்க முற்போக்கு அரசியல் கேட்டீங்க. ஐயா பாப்பால அடிக்கிறதாங்க எங்க முற்போக்கு அரசியல். நிறைய பண்றாரு, பார்ப்பனர்களுக்காக நிறைய பண்றாரு. அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவர் பண்ணட்டும், ஐயாக்கே பிடிக்காது. அவர் அனைவருக்குமான தலைவர். எங்களுக்கு பார்ப்பனர்கள் பிடிக்காது. முதலமைச்சருங்க அவர் முதலமைச்சர், எல்லாருக்குமான தலைவர். ஆனா ஒரே நிமிஷம் பார்ப்பனர்கள் பேசுறது பிடிக்குமா அவருக்கு? சாதி என்ன சாதி? பார்ப்பனர்கள்ன்ற வார்த்தை சாதியே கிடையாது. அவருக்கு பிடிக்கலன்னா அவரு இல்ல இருடா சபரீஷ், அவருக்கு பிடிக்கலன்னா அவர் வந்து சொல்லுவார் நாங்க மாத்திக்கிறோம் நீ போ. பரவாயில்லங்க, ஏங்க கொந்தளிக்கிறீங்க? அவருக்கு பிடிக்கலன்னா அவரு கிளம்பியா நீ என்னையா நம்ம போ கொந்தளிக்கிறீங்க பத்தியா? பிளாக் பேண்டர் அப்பெல்லாம் கிளம்ப கூடாது. இருங்க உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்ல, நக்கல் இல்ல சரி எனக்கு டவுட் உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்ல. இல்ல எனக்கு கமன் உட்கார்றா சொல்லுங்க. அரப்ப நிமிஷம் இல்ல சித் எனக்கு ஒரு டவுட். ஏன்னா நேத்து சேமணிகண்டன் தான் மேல வந்து அவர் ஹாக்கி நீங்க டவுட்ங்கற பேர்ல என்னன்னமோ உருட்டுறீங்க. இல்ல பார்ப்பனர்கள் சொன்ன சாதி இருங்க சபாருங்க. அல்ல சேமணிகண்டன் தான் நேத்து வந்தாரு, வந்துட்டு ஒரு பார்ட்னர் இவரு அவர் அப்படிதான் பேசுவாருன்னு சொன்னாரு. நியாயமா நீங்க அவர் மேலதான் கோவப்படணும், எதுக்கு எமினம் மேல கோவப்படுறீங்க? நான் யார் மேலயும் கோவப்படலங்க, நான் சொல்றேன். இப்பதாங்க டென்ஷன் ஆனீங்க, சாதிய சொல்ல வந்து திட்டிட்டாங்க நீங்க தான் சொன்னீங்க. எனக்கு இது இப்போ பேசறதுல என்ன கோவம்? இந்த மாதிரி வந்து அந்த சபரீஷ் கேக்குற ஆங்கிள்லயே போங்க. பார்ப்பனர்கள் என்ன பிரச்சனைங்க? பார்ப்பனர்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு? சொல்லிட்டாங்க, யாரோ சொல்லிட்டாங்க பார்ப்பனர்கள் என்ன பிரச்சனை? பார்ப்பனர்களுக்கும் உதுங்க. சாதிய பத்தி பேசி சாதி என்ன சாதிய பத்தி? பார்ப்பனர்ன்ற சாதியா? அது சாதியே கிடையாது. பார்ப்பனர்ன்ற சாதியே கிடையாது. ஓஹோ சரிங்க. பார்ப்பனர்கள் சாதி கிடையாது. பார்ப்பனங்கிற வார்த்தையில உங்களுக்கு என்ன பிரச்சனை அது சொல்லுங்க. வன்னியர்ங்கிறது சாதி கிடையாதுங்க. இதுக்குதான் கோவம் வர்றது. ஒண்ணு சபரீஷ் பேசணும், இல்ல அரப்பன் பேசணும். சபா அரப்பன் பேசிட்டு தானே இருக்கான். அதே பார்ப்பனர்னு ஒரு ஜாதிங்கிறது எந்த கேசட்ல இருக்கு? ஒரு சமூகம் ஒரு ஜாதி தமிழ்நாடு ஒருத்தர் இங்க வந்து சபையில உங்ககிட்ட பேச பாக்குறாரு, அவர் உங்களுக்கு நிகழா பேசுறாருங்கிறதுக்காக உடனே வந்து உருட்ட வேண்டியது அவங்க சாதியை பத்தி உங்க இதுதான். நான் சொல்றது கரெக்ட் தாங்க. என்ன கேக்குறேன், நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது உங்களுக்கு ஒருத்தர் பார்ப்பனர்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறீங்கல்ல, பார்ப்பனங்கிற வார்த்தையில உங்களுக்கு என்ன பிரச்சனை அது சொல்லுங்க.
அவர் ஒரு மானியத்தை பத்தி பேசினாருங்க. அது நேற்றுக்கு ரெக்கார்டிங் கூட இருக்கு. இல்லாத ஒரு வரலாற பேசினாருங்க. ஏங்க அது பெண்களை இருக்கிற பொதுவா வரலாறுங்க. கூக்கா இழிவுபடுத்தினாரு. மானியங்கிறது வந்து பெண்களுங்கிறது ஒரு தமிழ்நாட்டுல ஜெண்டர் அனைவரும் அறிந்த இல்லையாங்க. ஒரு வரலாறு அது. பெண்கள்லாம் ஒரு இனம் கிடையாதாங்க. சமூகத்தை விடுங்க. பெண்ணை அது எங்க பத்தி பெண்கள் பாலினம். வந்து பேசுறாரு. இனம் கிடையாதுங்க. அது வந்து பெண்கள் ஜெண்டர். வந்து அம்மனமா ஓடி அது ஒரு வந்து பாலினம். வெள்ளையர்கள் காசு கொடுத்தாங்க அப்படிலாம் பேசினாரு. அவரா தான் ஏங்க நான் அது சித்து வந்து அரப்பன் பேசுறது வரலாற்றுல கேக்குதா நடந்த உங்களுக்கு? ஒரு வரலாறுங்க. பிளாக் பேந்தரே சொன்னாரு அது வந்து அரப்பன் பேசிட்டு ப்ரூவ் இருக்காரு. சித்து பண்ணாத அரப்பன் பேசுறது வரலாறு. கேக்குதா உங்களுக்கு? தன்னை அது வெறுக்கிற பேக்ரவுண்ட் பிளாக் நாய்ஸ் நிறைய பேந்தரை வருது. பத்தி பேசினாரு. அவர்கிட்ட ஐயே என்ன இவரு பேசிட்டு இருக்கான்? ஏங்க பேசக்கூடாதா? பேசுறதுக்கு தானே இல்ல ஸ்பீக்கர் ஐயோ தராங்க. இருங்க, உனக்கு லிஸ்னர்ல போட்டுங்க. நான் பாவேந்தர் இல்ல இருங்க, சித்து. ஒரே நிமிஷம் பாவேந்தர். அரப்பன் பேசிட்டு இருக்காரு, ஆனா அரப்பன் பேசுறது பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருது. உங்களுக்கு அரப்பன் பேசுறது கேட்கலையா? இல்ல இப்ப கேக்குதா? இப்போ ஓகே. இல்ல பாவேந்தர் அரப்பன் பேசுறது கேட்கலன்னா கொஞ்சம் கீழே இறங்கிட்டாங்க. அரப்பன் பேசுறது இல்ல எனக்கு சித்து, கேக்குதுப்பா. அதாவது சித்து கேட்கலன்னு நீங்க சொல்ல, வந்து சித்து பேசிட்டே இருந்தான்னு சம்பந்தம் சொன்னேன். இல்லாம டாபிக் வந்து டைவர்ட் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? அதாவது வந்து பெண்கள் வந்து பாலினம், அது வந்து இனம் கிடையாது. ஓகேவா? வன்னியர்கள் வந்து ஜாதி தான். ஓகேங்களா? அதை நான் கெசட் எடுத்து கூட நானே காமிப்பேன், ஜாதி தான். பார்ப்பனங்கிறது எந்த ஜாதியில் இருக்கு? எந்த கெசட்ல உங்களை பார்ப்பன வந்து ஜாதின்னு சொல்லியிருக்காங்க? பார்ப்பனங்கிற வார்த்தையில என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதை மட்டும் சொல்லுங்க. என்ன ஏங்க அந்த மாதிரி அடையாளப்படுத்துறீங்க? உங்களுக்கு வந்து இங்க வந்து பேசுறவங்க ஒரு ஏங்க அது நீங்க போய் உங்க விஜய் ஆதரவாளரான மணிகண்டன் தான் கேட்கணும். அவர் தான் நீங்க உங்களை தாங்க பார்ப்பனர் 4 மணி அப்படின்னாரு. நேரமா 5 மணி நேரமா நான் வந்து உங்ககிட்ட வந்து பாலிசி மேக்கிங்கை பத்தி பேசலாம் தான் இதுல வந்துட்டேங்க. நான் இனிமே உங்ககிட்ட பேசவும் வரமாட்டேன். அதை கவலைப்படாதீங்க. இதுதான் கூட்டம். கீழே அதுக்குதான் இப்படி கேட்டுட்டு ஒப்படைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இருக்கீங்களா? தெரியும். அதாங்க முற்போக்கியம் பிளாக் பந்தர் முன்னே பேசுவீங்க, இறங்கி போயான்ட்டு அப்படியே உட்காந்து முற்போக்கியம் புலம்பிட்டு அழகா இருக்கீங்க. பேசுவீங்க, அளவுற மாதிரி சாதியை உட்காந்துக்கிட்டு. பத்தியும் கடைசியில இழுத்து விட்டுருவீங்க. சித்து இங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க சிட்டு கிட்டுன்னு எல்லாம் பேசுவீங்க. என் சித்து, பேரு சிட்டுங்க. காலங்காத்தால எல்லாருமே அதை வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் கூப்பிடுறதுனா நைட்டா இருக்கிற கூப்பிடுங்க. மதியான நேரத்துல ஊ- ஓகேவா? ஊ- 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 உட்காந்து இட வீட்டுல அழுகுற மாதிரி நான் அழுகுறது உங்களை இருக்காங்க. ஹரப்பன் பிரச்சனை தானே என்ன கேட்கறேன். சொல்லுங்க, சால்வ் ஹரப்பன்னு பண்ணலாம். வச்சு நான் வேற வந்து வார்த்தையை சொல்லிட்டா ஏன் வந்து ஊர்லாம் சேர்த்துக்கிறீங்க? ஏன் ஊ சேர்க்குறீங்க? என் பேரு என்னங்க சிட்டு. ஊர்ல சேர்த்து? என் பேரு சிட்டு. கூப்பிடுறதா கூப்பிடுங்க. அவ்வளவுதான். ஏங்க சித்துன்னு தாங்க உங்களை கூப்பிட்டேன். இப்ப என்ன சிட்டுன்னா ஏன் வித்து சேர்க்குறீங்க? நான் கூப்பிட்டேன் உங்களை? உங்க நக்கல் கூத்தெல்லாம் நான் பார்த்தோம் தாங்க. உங்ககிட்ட ஏங்க வந்து பேச வாயா எனக்கு தெரியும். போயாங்கிறது வந்து ஒரு சொலவடைங்க. எங்க ஊர் சைடு எல்லாத்தையுமே அப்படிதான் கூப்பிடுவாங்க. வாயா போயா எப்படியா இருக்கிற அப்படிதான் கூப்பிடுவாங்க. சரிங்க, அது மேபி உங்களோட மரியாதை இருங்க, குறைஞ்ச பாலா வார்த்தையா எதுவும் பேசல. இருக்கலாம். வாயா அரப்பன் ஒரு போயெல்லாம் நிமிஷம், பாலா பேசுறீங்க. நெக்ஸ்ட். எனக்கு அந்த மாதிரி தெரியாது. இல்ல நீங்க என்ன பெரிய அப்பா டக்கிறவங்கள வாயா போயான்லாம் கூப்பிடக்கூடாதா? சொல்லுங்க. உங்களுக்கு தான் கீழே கேக்குறவங்க பாக்குறாங்க. மோடியே வாயா போயான்னு வாங்க நீ என்ன உன்ன வாயா போயான்னு கூப்பிடுவேன். என்ன பண்ணுவ இப்ப? இல்ல ஒரு நிமிஷம் அரப்பன் பாலா எது சொல்றாரு, பாலா பேசுங்க. ஸ்பீக்கரா இருக்கிறவங்க இப்படிதான் பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அப்படியே கோவம். பாலா அன்மியூட் பண்ணி பேசிடுறா. இருங்க, உங்க பாயாசம் பொங்கிட்டு வருது, பேசுங்க. இவர் முதல்ல மியூட்டுக்கு போவாருன்னா ப்ரோ போக மாட்டாரு. போடுங்க போடுங்க. இப்ப சரி, இப்ப உங்களுக்கு பார்ப்பா அப்படின்றதுல உங்களுக்கு என்ன அதுல சாதியை கண்டுபிடிச்சீங்க? அது என்ன சாதியை சொல்ல வந்துச்சு? எனக்கு அது புரியல, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்களேன். அரை மணி நேரமா அந்த வார்த்தையை சொல்றது நீங்க தான். நீங்களே விளக்கம் சொல்லிடுங்க. எனக்கு பழைய சிச்சுவேஷன் எதுவுமே தெரியாது ப்ரோ. ஒரு நிமிஷம் உங்க ஆளுங்க தான் கேக்குதுங்களா? அவருக்கு கேட்க மாட்டேங்குதியா? நான் கேக்குறது கேக்குதியா? அவருக்கும் கேக்குது, அவர் அப்படிதான் பேசுவாரு. நீ பேசுறியா? இல்ல, இந்த பழைய கான்வர்சேஷன் எதுக்குமே வரல. பாப்பான்னு என்னை அடையாளப்படுத்தி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சேமணி என்ன சொல்றதா சொல்றீங்க, ரைட்டு? பாப்பான்றது ஒரு ஜாதி சொல்லி பேசிட்டாங்க உங்க பேனல்லன்னு சொல்லி அதையும் நீங்க தான் சொன்னீங்க. பாப்பான்றதுல என்ன சாதி சொல் வந்துச்சுன்றத எனக்கு கொஞ்சம் கிளியரா நீங்க தான் சொல்லணும். பாப்பா பாம்ப பார்த்தா அடிக்கும், எடுத்துக்கோல் அடிங்க. வன்முறையில பேசுறீங்க. யார் சொன்னா? பேசுறீங்க. யார் சொன்னா? பாப்பானையும் பாம்பையும் பாம்பை விட்டுட்டு பாப்பான் அடின்னு யார் சொன்னா? யார் சொன்னா? கீழே இருக்கிறவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க. யாரு சொன்னா? கீழே இருக்கிறவங்க அதையும் தான் கேக்குறாங்க. யார் சொன்னான்றதான் என்கிட்ட டிஎம்ல அனுப்பி கேட்டாங்க. யார் சொன்னான்னு கேளுங்கன்னு. மேடையில ஏறி வந்து இவங்க கிட்ட சரி சமமா பேசலாம் அப்படின்னு ஒரு அவை நாகரிகத்தோட வந்தா போடா உனக்கு என்னடா இங்க ஏப்பல அப்படின்னு பேசுறது கேட்டது டிவிகே தோழரு. அப்படின்னு கேட்டது டிவிகே தோழரு. சில தற்கொலைங்களையும் வளர்த்து விட்டாங்க சைடுல. பிளாக் பேந்தர் போல தண்ணியே வெறுத்து கொள்றவங்களையும் இருக்காங்க இந்த கூட்டத்துல. அவங்க தான் தலைவரும் கூட. ப்ரோ, இந்த விக்டிம் கார்டு எல்லாம் வேணாம். இந்த விக்டிம் கார்டே வேணாம். இது விக்டிம் கார்டு தான். இது விக்டிம் கார்டு தான். புரியுதா? ஒரு வார்த்தை சொல்றோம், அதுக்கு ஓனர்ஷிப் ரிலேபிலிட்டி எடுக்க முடியாத அளவுக்கு விக்டிம் கார்டு எடுத்து பிளே பண்ணாதீங்க. புரியுதா?
ஒரு வார்த்தை சொன்னீங்க, இந்த சாதி சொல்லி திட்டாங்கன்னு. யார் சொன்னதுன்னு கேட்டா சேமணி என்னன்றீங்க. சேமணி என்ன வந்து டிவி கேக்காரு. அவரை நீங்க அவரை கேட்க உங்களால முடியலன்னு நீங்க வந்து விஷயம் கார்டு எடுக்கிறீங்க. அவர் வந்து தோழர்னு கிடையாது கிடையாது. சிட் 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 ஸ்டாப் பண்ணுங்க. இங்கதான் நான் சொல்லிட்டேன். அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஒரு பார்ப்பனை கூப்பிட்டு வந்து பேசுனா அவன் பார்ப்பனை சப்போர்ட் பண்ணி தான் பேசுவான், அப்புறம் அவன் பெரியாரை பத்தியா பேசுவான் அப்படின்னு சேமணிகண்டன் சொன்னாரு. எங்க மத்தியில அந்த ஃபீலிங் இல்லங்க. எங்க மத்தியில ஜாதி மதம் ரெண்டுமே இல்ல. அவர் இப்ப பார்ப்பனர் என்ன அதுதான் கேக்குறேன். பார்ப்பனர் கூப்பிட்டதுக்கு உங்களோட பாயாசம் அதுதாங்க ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்ப்பனர்னு சொன்ன, இப்ப தோழர்னு சொல்றியா? என்ன இது உனக்கு வெக்கமா இல்லையான்னு அவரை திட்டினாரு. நான் சொன்னது எமினம்ங்கிற ஹேண்டில். நீங்க வேற எமினம் தான் சொல்றேன். எமினம் சொன்ன வார்த்தை தான். என்ன எமினம் சொன்னாருன்னா, ஏன் பார்ப்பான்னு சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இப்ப வந்து தோழர்னு சொல்றியே, கொஞ்சம் கூட வெக்கமா கூச்சமா இல்லையா அப்படின்னு தான் கேட்டாரு சித். அவருக்கு வந்து அது பொறுக்கலங்க. எப்படிங்க அந்த பையனை போய் அந்த ஆளு மாத்தி பேசுறான்னு டென்ஷன் ஆனாரியா? உனக்கு புரியுதா இல்லையா? சபா ஒரு நிமிஷம் இன்னொரு கிளியரா சொல்லிடலாம். இல்ல சித்து ஒரு நிமிஷம் மியூட்ல இருங்க. சித்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. சித்து அழுதுகிட்டே இருக்காதீங்க, கொஞ்சம் கேளுங்க. இங்க 2 ஐடியா இருந்துச்சு. ஒன்னு வந்து சேமணிகண்டன், இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வந்து எமினம். ஓகேவா? சேமணிகண்டன் வந்து ஒரு தாவேக்கு ஆதரவாளர். அவர் தான் வந்து சித்துங்கிறது வந்து ஒரு பாப்பானதான் சப்போர்ட் பண்ணுவான், அவன் எப்படி பெரியாருக்கு சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு கேட்டாரு. அடுத்து நீங்க ஸ்பீக்கர்ல வந்தோடனே தோழர் அப்படின்னாரு. இப்ப என்ன ஏன் தோழருங்கிற இவ்வளவு நேரம் பாப்பான்னு பேசிட்டு இருந்தா இப்ப ஏன் தோழர்னு சொல்றா? அவர் மூஞ்சி முன்னாடி இப்ப ஏன் பாப்பான்னு சொல்ல மாட்டேங்குதுன்னு கேட்டாரு. இது கேட்டது எமினம். இப்ப பிரச்சனை என்னன்னா, உங்களை பாப்பான்னு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா தாவேக்க ஆதரவாளரான மணிகண்டன். இப்ப உங்களுக்கு கோவம் வரணும்னா அவர் மேலதான் கோவம் வரணும். அதே மாதிரி பார்ப்பான்னு சொல்றது தப்பான வார்த்தை கிடையாது. பெரியார் அவரே வந்து பார்ப்பான்னு தான் அட்ரஸ் பண்ணுவாரு. தப்பு கிடையாது. நம்ம அதுக்கப்புறம் அதுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் இந்த இஷ்யூ என்னன்னு தெரிஞ்சுது உங்களுக்கு நீங்க நியாயமா கோவப்பட வேண்டியது தாவேக்க ஆதரவாளர் மேல. எதுக்கு எமினம் மேல கோவப்படுறீங்க? வாங்க போங்கன்னு பேசிட்டு இருக்கேன். வந்து வாயா போயா யோ போயான்ட்டு பேசுறீங்க. ஆமாங்க, அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிட்டாருங்க அவர். உங்களை சொல்லல. சேமணிகன் என்ன சொன்னாரு? திருச்சி சைடு வந்து நார்மலா பேச இல்ல அரப்பன் அதையுமே கிளாரிஃபை பண்றாரு. எமினம் என்ன சொன்னாருன்னா, சித்த நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அந்த மாதிரி பேசுறதுல தப்பு இல்லங்க. சித் உங்களை பேசினாரா எமினம்? அவர் நான் வந்து அதை உங்களை பேசினாரான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஆமாவா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. ஆமாங்க பேசினாருங்க. என்ன சொன்னாரு உங்களை? ஒரு மானியத்தை பத்தி பேசிட்டு உங்களோட சமூகத்தோட பெண்களின் வரலாறு அப்படின்னு ஆரம்பிச்சார்ல, அது இல்ல அது நீங்க தான் கேட்டீங்க. என்ன வரலாறுன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க தான் சொன்னீங்க. நான் என் வாயை வச்சு அதை சொல்ல விரும்பல. அந்த மாதிரி கேவலமா பேசுற விதம் இருக்குல்ல, இந்த பொருட்டு இருக்குல்ல, தப்பான தகவல் பரப்பிட்டீங்க. அப்ப கூட பேந்தர் ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடறேன் ப்ரோ. ஒரே நிமிஷம். பேந்தர் என்ன சொன்னாருன்னா, அதுக்கான ஹிஸ்டரிக்கான ப்ரூஃப் இல்ல, பார்ப்பான் வந்து ப்ரூஃப் கேட்பான். சொன்னதும் நான் சொன்னேன். அவர் வந்து நடுவுல அன்மியூட் பண்ணி திருத்தம் சொன்னதும் சொன்னேன். அது உதாரணம். வெயிட் பண்ணுங்க முடிச்சிரேன், கம்ப்ளீட் பண்ணிடுறேன். லெட் மீ டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுங்க. ஓகேவா? பேந்தர் அப்பவே சொன்னாரு வாயா போயான்னு சொல்றது ஒரு டெக்கோரம். உங்களை வாயா போயான்னு அவர் சொன்னாரு. உங்களை வாயா போயான்னு சொல்ல கிடையாது, சேமணிகண்டன் தான் அவர் சொன்னாரு. ஏன்னா நானு இதுல ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறேன். நான் இவ்வளவு நாள் நான் இப்பதான் வந்தேன். வரும்போதே நீங்க என்ன சொன்னீங்கன்னா, உங்களனா எனக்கு சரிக்கு சமானமா நினைச்சிட்டு நான் பேசிட்டு இருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. உங்களை சரிக்கு சமானம். ஆமா சொன்னீங்க. நான் உள்ள வரும்போது நான் வந்து கொள்கை ரீதியா நம்ம வந்து பேசலாம், இல்லன்னா பாலிசியை பத்தி பேசலாம். இல்ல சித், நீங்க பர்டிகுலரா சரிக்கு சமானமான்ற வார்த்தையை யூஸ் பண்ணீங்க. எனக்கு அதனாலதான் நான் மேல ஸ்பீக்கரே வாங்கிட்டு வந்தேன். நான் அதனாலதான் ஸ்பீக்கரே. சந்தியா அவர்களே, என் மனசுல வந்து எங்க மனசுல இருக்கு சித். நீங்க சொன்னது எங்க மனசுல இருக்கு. நீங்க வந்து சொன்னது கேட்டுதான் நான் மேல வந்தேன். அதாவது சரிக்கு சமானமா நினைக்கலனா நீங்க எதுக்கு இந்த ஸ்பீக்கர் பேனல்ல பேசணும்? விதமா சித்தரிச்சு இங்க கீழ இருக்கிறவங்களுக்கு. அப்ப நீங்க எமினம் சித்தரிக்கிறீங்கன்னு நாங்க சொல்லிட்டு போயிடலாமா? ஒரே நிமிஷம்ங்க. எமினம் சித்தரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போயிடலாமா சித்? நீங்க அவர் பேசினதானங்க சொன்னேன் நானு. சேமணிகண்டன் சொன்னது உங்க சொன்னா நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க சொல்றத அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இருங்க, நான் ரிப்பீட் பண்றேன். நான் எங்கயாவது சொல்லியிருந்தா இங்கே தவிர அது ப்ளே பண்ணி காட்டுங்க. நீங்க அவர் பேசுன ப்ளே பண்ணி காட்டுங்க. அப்படி நீங்க சொல்லி இருக்கீங்க, அதனால தான் நான் மேல வந்தேன். இப்ப நீங்க சொல்லலன்னு சொல்றீங்க. ஆனா சொல்லி இருந்தா நீங்க என்ன அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? சரிக்கு சமானம் இல்லன்னு சொல்ல வரீங்களா? அக்காவோ உங்களை வந்து அப்படிதான் எமினமே வந்துட்டாரு. ஒரே நிமிஷம் அக்கி, அவர் ஸ்பீக்கர் கொடு எமினம்க்கு.
எமினம் வந்துட்டாரு. நான் வந்துட்டு சரி வரதான் எமினம் இருக்கேன் ப்ரோ. சொல்லுங்க. நேத்திக்கு ஒரு மானியத்தை பத்தி சொன்னீங்களே ப்ரோ, அதுக்கு இல்ல ஃபர்ஸ்ட் போயா வாயான்னு சொன்னீங்களா, அதுக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்துருங்க. எமினம் நீங்க அவரை போயா வாயான்னு திட்டினியாமையா நேத்து? நான் வந்து இவரை இல்லையா, சொன்னேங்க, ஹரப்பனை சொன்னேன். அதுக்கு அவர் நான் விஜய் தான் சொன்னேன். கொடுத்துட்டாரு. நான் நேத்து இவரு சொன்னதை ஒருத்தர் வந்து என்ன தோழர்னு கூப்பிட்டதுக்கு இவருக்கு வந்த கோவம். அதே மாதிரி ஒரு மானியமும் வரலாறும் சொன்னாரே, அதை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியும். அதுக்குதான் பேந்தர் மறுப்பு தெரிவிச்சிட்டாருங்க. ஒரு நிமிஷம் இரு. நானே ஃபர்ஸ்ட் அத நான் சொல்ல, அதர்மம் மனோஜ் சொன்னதான் நான் சொன்னேன். உங்களுக்கு வேணா அதர்மம் மனோஜ் கேளுங்க. இப்படி ஒண்ணு இருக்குதே ப்ரோ, இது உண்மையா தெரியுமான்னு கேட்டேன். ரெண்டாவது இரு ப்ரோ சப்பா கட்டு எல்லாம் இல்ல. நான் தைரியமா இப்ப பேசுறேன், தைரியமா தான் நான் பேசுறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே, இன்னொரு மேட்டர் என்னன்னா, நான் வந்து தோழர்னு கூப்பிட்டது எனக்கு எல்லாம் ஒண்ணும் எரியல ப்ரோ. சேமனி வந்து என்ன சொன்னான்னா, என்ன உங்க கட்சியில இருக்கிறவரு இப்படி எல்லாம் பேசுறாரு, விஜய் சனாதனத்தை ஏத்துப்பன்னு சொன்னா சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்றாருன்னு கேட்டதுக்கு, பாப்பான உட்கார வச்சு கேட்டா அவன் அப்படிதாங்க பேசுவான்னா, அப்போ உனக்கு அது கேட்கல, சாரி உங்களுக்கு அது கேட்கல ப்ரோ, ஓகேவா? உங்களுக்கு அது கேட்கல. அதுக்கப்புறம் உங்களுக்கு சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சோடனே நான் என்ன கேட்டேன், சரி இப்ப சொல்லு இவர்கிட்ட என்ன சொன்னேன்ட்டு. ஒண்ணு இல்ல சித்தோட ஆரம்பிச்சான். ஏன்டா 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பாப்பான்னு பேசுனேன், இப்ப உடனே சித்தோடன்ற ஃப்ராட் நாய, உனக்கு எல்லாம் பேச என்ன தகுதி இருக்குது, இறங்கி ஓடுறான்னு. ஆனா செருப்பால் அடிப்பேன், வாயா போயா இதெல்லாம் பேசுனேன். இதெல்லாம் நான் யார் சொன்னேன்னா, நான் வந்து விஜய் சொன்ன ப்ரோ, உங்களை சொல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், உங்களை வந்து இதுவா பேசுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. இதே வார்த்தை நான் நேத்தும் சொன்னேன். உங்களை நான் ஏன் மரியாதை எல்லாம் பேசணும்? நீங்க யார் எனக்கு? உங்களை பேசி எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? கரெக்டுங்க, நீங்க ரொம்ப தைரியம். உங்க விஜய செருப்பால அடிப்பேன் அப்படின்லாம் பேசுறீங்க. நான்லாம் ஒரு சின்ன பையன். விஜய் சனாதனத்தை ஆதரிச்சா செருப்பால் அடிப்பேன் ப்ரோ, இப்பயே மாற்று கருத்து இல்ல. சூப்பருங்க, உங்க தைரியத்தை நான் பாராட்டுறேன். இதே இன்டென்சிட்டி ஃபயர் மெயின்டைன் பண்ணுங்க, செருப்பெல்லாம் வச்சுக்கோங்க. செருப்பை வச்சு அடிக்கிற கலாச்சாரம் விஜய் சனாதனத்தை ஆதரித்தால் நானும் ஆதரிக்கிறேன்னு சொன்னீங்களா இல்லையா? சரி அது மட்டும் சொல்லுங்க. நான் சொன்ன ஒரு பொதுவான சொல் என்னன்னா, தளபதி விஜய் என்ன பொதுவான சொல்லல, சனாதனத்தை விஜய் ஆதரித்தால் ஆதரிப்பேன்னு சொன்னீங்க. அவரு ஆமா எதை ஆதரிச்சாலும்னா RSS கூட ஆதரிப்பார்னா நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க போல இருக்குது. ஆனா நான் உங்க கற்பனை கதைகள் நேத்தில இருந்தே நிறைய அழகா சொல்றீங்க. நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர். RSS பத்தி எல்லாம் பேசல சேட். இல்ல சனாதனத்தை விஜய் ஒரு நிமிஷம் சாக்கி. இப்ப சித் நீங்க பேசும்போது இப்ப பாம்பையும் பாப்பானையும் கண்டா பாம்பு பாப்பன் அடிக்கணும் யார சொன்னதா சொன்னீங்க. அது யார சொன்னா, நீங்க எப்படி சொன்னீங்க? அது பெரியார் சொன்னதா. ஒரு தந்தி டிவி இன்டர்வியூ, ரங்கராஜ பாண்டே, DK வீரமணி ஐயா, அதுல வந்து அவங்க ரெஃபரன்ஸும் எடுத்து போட்டிருப்பாங்க. அது ஐயா பெரியார் பேசினதாக சொல்லப்படுது. அந்த இன்டர்வியூல ரெஃபரன்ஸ் இருக்கு. இல்ல அது பெரியார் ஃபுல்லா கேட்டீங்களா? அதுல பெரியார் அப்படி சொல்லலன்னு விக்கி வீரமணி சொல்லியிருப்பாரு. அதை நீங்க கேட்காம அதையும் பரகுறையா படிச்சு சொல்றீங்க. அவர் வந்து மறுப்பு தெரிவிச்சாருங்க. அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கும் போது அந்த நீங்க அறகுறையா அதை பாதி மட்டும் கட் பண்ணி பேசுறீங்க. இல்ல நீங்க வந்து எல்லாத்துக்கும் எல்லாரும் அப்படி பேசி பாடம் எடுக்கிறீங்க. மறுப்பு தெரிவிச்சப்போ பாண்டே தந்தி டிவி அதுக்கு வந்து எங்க அப்படி எழுதி இருக்குங்கிற ரெஃபரன்ஸும் ஸ்கிரீன்ல போட்டாங்க. அத பாத்தீங்களா? அந்த ரெஃபரன்ஸோட அந்த வீடியோ எடுத்துட்டு வாங்களே, அந்த ரெஃபரன்ஸோட அந்த வீடியோ எடுத்துட்டு வாங்களே. அதான் எடுத்துட்டு வரேங்க. ஆனா வந்து அதுதான் இல்ல அந்த வீடியோ சொல்றாரு. அந்த வீடியோ முழுசா பாத்தீங்களா? நான் முழுசா பார்த்தேன். அந்த வீடியோ முழுசா பாத்தீங்களா? அந்த வீடியோ முன்னால அது கொஞ்சம் இல்ல ஒரு நிமிஷம் அதுலயே சொல்லிருப்பாங்க பெரியார் கிடையாது, அது வந்து ஒரு அரப்பன் இருங்க அரப்பன் இல்ல இவர் மட்டும் ஒரு வீடியோ பார்த்து அதுல இருந்து நான் பார்த்துட்டு வந்து சொன்னேன்னு சொல்லலாம். எமினம் வந்து மானியம் வந்து நான் வீடியோ பார்த்து சொன்னேன்னு சொல்லக்கூடாதா? ஒரு மேட்ரு என்னன்னா, இந்த பாம்பையும் பாப்பானையும் பார்த்தா பாம்பை ஃபர்ஸ்ட் அடின்றது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு டீபங்க் பண்ணி. அது வந்து இருங்க, அது அவரே கொண்டு வருவாரு. அந்த வீடியோல ஆதாரம் கொடுத்திருக்காங்கல்ல சித், அந்த ஆதாரத்தோட அன்னைய நாள்ல நீங்க ஆக்சஸ் பண்ணீங்கன்னா விடுதலை, குடியரசு இல்ல நான் அதுக்கு பேந்தர் இல்ல உங்களுக்கு DM பண்றேங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இல்ல இந்த ஸ்பேஸ்ல இங்க பாருங்க, we will take time, no issue. நீங்க வந்து எவ்வளவு டைம்னால எடுக்கிறோம், நீங்க இப்ப எடுத்துட்டு வாங்க. ஸ்பேஸ்ல இருங்க. நான் ஸ்பேஸ்ல தான் இருக்கேன்.
ஒரே நிமிஷம் பேசிக்கிறேன். ஆக்சுவலா நான் அந்த கான்டெக்ட் தான் சொல்ல வந்தேன். என்னன்னா, அப்ப விஜய் சனாதனத்தை ஆதரிச்சா நீங்க ஆதரிப்பீங்களான்னு கேட்டதுக்கு ஆமா நான் சனாதனத்தை ஆதரிப்பேன்னு தான் நேற்று சித்து சொன்னாரு. அதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கீழே இருந்து சேமணிகண்டன் ஐயோ நம்ம பசங்க தற்கொலையா இருக்காங்களே எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்களே மேல ஓடியாந்து இந்த ஆளை கை கழுவி விடுறதுக்காக என்ன சொன்னாருன்னா பாப்பானை கூட்டு வச்சு என்ன கேட்டா இப்படிதான் சொல்லுவான் அப்படின்னு தான் அவர் சொன்னாரு. அது இவருக்கு கேட்கல. ஃபர்ஸ்ட் சித்துக்கு அது கேட்கல. அதுக்கப்புறம் எமினம் வந்து இதோ இருக்காரு இவரு நீங்க 2 பேருமே பேசுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு சித்து கிட்ட பேசும்போது சித்து தோழர்னு ஆரம்பிச்சாரு. ஏன்டா இப்ப முன்னாடி என்ன சொன்னேன் இப்ப என்னடா சித்து தோழர்னு சொல்றேன்னு தான் எமினம் கேட்டாரு. நான் அந்த வீடியோ போட்டேங்க. என்ன தோழர்னு சொன்னது பிடிக்கல. ஒரே நிமிஷம் அவர் வீடியோ போட்டாராம். அதுக்கு முன்னால ஒரே ஒரு கேள்வி, அது என்ன பத்தின கேள்வி. இங்க 140 பேர் இருக்காங்க, 190 பேர் நேத்திக்கு இருந்தாங்க, அதுக்கு முன்னால 150 பேர் இருந்தாங்க. அவங்களோட சாதி, அவங்களோட அடையாளம், சரி சாதி இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, ஸ்கெட்யூல்ல இல்ல, அது சாதி இல்ல, அடையாளம் சொல்லாமாங்க, அதுல அதையும் பயன்படுத்த கூடாதா? நீங்க அதுவும் உங்க பர்மிஷன் கேட்டுதான் இருங்க. 3 நாளா நான் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். யாரோட அடையாளம் யாரோட இதுவும் தெரியாது எனக்கு, நான் கேட்கவும் இல்லை. ஆனா என்ன மட்டும் வந்து நீங்க வளைச்சு 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 அந்த சொல்லு அந்த நான் அந்த சமூகம் அப்படின்னு சொல்றது மனப்பான்மையை தாங்க காட்டுது. என்ன மனப்பான்மை? இதை மட்டும் சொல்லிக்கிறேன். இதை மட்டும் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் ப்ரோ. சிட்டு ப்ரோ இருங்க, நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் இதை மட்டும். அதாவது நாங்க ஒரு சாதியை பத்தி நாங்க பேசவே இல்லை. அதாவது வர்ணம், அது வர்ணம் வேறு சாதி வேறு. நாங்க யாரையுமே சாதி வச்சு பேச மாட்டோம். அது வர்ணத்தை நாங்க வர்ணமா அட்ரஸ் பண்றோம். ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு புரியலன்னா நீங்க தான் அதை புரிஞ்சுக்கணும். சாதி வேற வர்ணம் இல்ல. இது எமினமே கரெக்ட் பண்ணாரு. என்ன கரெக்ட் பண்ணாருன்னா பார்ப்பனர்களுக்கு எதிரானவர்கள் நான் சொன்னது கூட பார்ப்பனர்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது, பார்ப்பன அடையாளத்துல இருக்கவங்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு. மனநிலை இப்ப சொன்னீங்கல்ல உங்களெல்லாம் சரிக்கு சமானமா நினைச்சு பேசுறேன் பாரு, அதுதான் பார்ப்பன மனநிலை. அதுக்குதான் நாங்க எதிரானவங்க, வேற எதுக்குமே கிடையாது. அந்த மாதிரி பேசவே இல்ல சந்தியா அவர்களே, நீங்க தப்பா சித்தரிக்கிறீங்க. நான் வந்து அந்த மாதிரி நான் உங்களை வார்த்தையை சொல்றேன். இல்ல சேது எனக்கு ஒரு கன்ஃபார்ம் பண்ணார் ஒருத்தர். நீங்க பேசுனதுக்கான இது இருக்கா, ப்ரூஃப் இருக்கான். நீங்க என்ன பேசுனீங்கன்னா நீங்க மேல வந்துட்டு நீங்க வந்து அவமானமா நீங்க வந்து என்ன வந்து டிகிரேட் பண்ணிட்டீங்க, உங்களை எல்லாம் சரி சமானமா நினைச்சு நான் உங்க கூட பேச வந்ததுக்கு நீங்க இப்படிதான் ட்ரீட் பண்ணீங்க அப்படின்ற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணீங்க. சரிங்க, ப்ளே பண்ணுங்க, நான் கேக்குறேன். நாளைக்கு ப்ளே பண்றோம். அது வரணும்ல, டவுன்லோட் ஆகி வரணும்ல. நாங்க கண்டிப்பா உங்களுக்கு டேக் பண்ணி உங்களை போடுறோம்.